ஸோ நெக்ஸ்ட்டு த பார்ட் டூ ஆஃப் திஸ் பட்ஜெட் செஷன். இந்த பார்ட் டூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிஸ்கல் டிசிப்ளின் அல்லது த ஃபிஸ்கல் மேட்டர்ஸ் ஆஃப் திஸ் இந்தியன் கவர்மெண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் லாஸ்ட்டு ஒரு டிகேட் ஆர் ஸோ எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த பட்ஜெட் 2026 என்ன சொல்லியிருக்காங்கன்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு திஸ் டிஸ்கஷன், இந்த பர்டிகுலர் செஷன் எப்படி இருக்க போகுதுன்னா 2 பார்ட்டாக வந்து இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்லி பேசிக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு பட்ஜெட் காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்கும், அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்ற விஷயத்தோட பேசிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு பட்ஜெட் டெஃபிசிட்னா என்ன, இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பேசிக்ஸ், இந்த ஒவ்வொரு காம்போனண்ட்டும் லாஸ்ட் டிகேட் ஆர் ஸோ இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்க மாதிரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற டேட்டாஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து பேசிக்ஸு, இன்னொன்று ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ். சார் நான் வந்து பிகினர் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணுங்கள். இல்லை சார் நான் வந்து வெட்ரன், ஆல்ரெடி எனக்கு பேசிக்ஸ்லாம் ஐடியா இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் பார்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பொலிட்டிக்கலாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 1 and 2 டாக்ஸ் அபவுட் திஸ் பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை வந்து கான்ஸ்டியூஷனில் இல்லை. இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற வார்த்தை தான் நம்ம பட்ஜெட்டில் வந்து இருக்குது இல்லையா. இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தது. பட் இந்த பட்ஜெட்டோட எக்கனாமிக் ஆஸ்பெக்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா பட்ஜெட்டுக்கு பேசிக்காக 2 முக்கியமான காம்போனண்ட் வந்து இருக்குது. நார்மலாக நமக்கு தெரியும் இல்லையா, அதாவது ஒரு பட்ஜெட்னால் என்ன இருக்கும், வரவு செலவு இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு ஒன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. இந்தியாவோட பட்ஜெட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியாவோட வரவு என்ன, ஆங்கிலத்தில் ரிசிப்ட்ஸ், இந்தியாவோட செலவு என்ன, ஆங்கிலத்தில் எக்ஸ்பெண்டிச்சர், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதன்படி ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இது 2 தான் பட்ஜெட்டோட மெயின் காம்போனன்ட்ஸ் இல்லையா. ஸோ ரிசிப்ட்ஸ், வரவு, இந்த வரவே நம்ம பட்ஜெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 விதமாக வந்து பிரிக்கிறாங்க ரிசிப்ட்ஸை. ஒன்று ரெவன்யூ ரிசிப்ட், இன்னொன்று கேபிட்டல் ரிசிப்ட். ரெவன்யூ ரிசிப்ட் அண்ட் கேபிட்டல் ரிசிப்ட். ஸோ இந்த ரெவன்யூ ரிசிப்ட் அண்ட் கேபிட்டல் ரிசிப்ட் நீங்கள் ஏன் சார் பிரிக்கணும், இதில் என்ன சார் முக்கியமான கான்செப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ரிசிப்ட், இந்த 2 விதமான வரவுகளும் ஒரே மாதிரி நேச்சர், கேரக்டர் வந்து கிடையாது. ஒரு ரெவன்யூ ரிசிப்டுக்கான கேரக்டர் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஒன் வே டிரான்சாக்ஷன். இதே ஒரு கேபிட்டல் ரிசிப்டோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 வே டிரான்சாக்ஷன். அது என்ன சார் ஒன் வே டிரான்சாக்ஷன், 2 வே டிரான்சாக்ஷன்னா we will go through with small example. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேக்ஸ் எடுத்துக்கலாம், வரி. இந்த டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ அப்படின்ற பர்சன் இந்த டேக்ஸை வந்து கட்டுறாரு. யாருக்கு, கவர்மெண்ட்டுக்கு இல்லையா. when he gets substantial amount of income that has to be taxed, he will pay the income tax. ஸோ இந்த ஏன்ற பர்சன் டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுறாரு. இதுக்கு கவர்மெண்ட் டைரெக்டாக ஏதாவது மானிட்டரியாக வந்து ஏதாவது கொடுக்குதா, நீ டேக்ஸ் கட்டிட்டப்பா இந்த காசு நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு நீ 1 லட்ச ரூபா கட்டினதுக்காக கவர்மெண்ட் 1 லட்ச ரூபா திரும்ப கொடுக்க போதா, இல்லை. அப்போ டைரெக்டான மானிட்டரி டிரான்சாக்ஷன் வந்து இந்த மாதிரி டேக்ஸஸ் அண்ட் சில விதமான நான் டேக்ஸ் ஃபீஸு ஃபைனுக்கு என்ன இருக்காது, கவர்மெண்ட் கிட்டேருந்து ரெசிப்ரோசிட்டியாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அதை மாதிரி டிரான்சாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒன் வே டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல மானிட்டரி டிரான்சாக்ஷன் எப்படி நடந்திருக்கு, ஒரு வழியாக தான் நடந்திருக்கு. உங்கள் கிட்டக்கு இருந்து ஒரு சிட்டிசன் அல்லது ஒரு இண்டிவிஜுவல் கிட்டேருந்து கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, we can take லோன், ஒரு கடன் எடுத்துக்கலாம். ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா பி அப்படின்ற ஒரு பர்சன் கிட்டேருந்து கடன் வாங்குது. ஓகேவா. ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆள்கிட்ட போய் கடன் வாங்குகிறோம். கடன் வாங்கினா அவர்கிட்டருந்து காசு நமக்கு ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுப்பாரு. அதுக்கு நம்ம என்ன கொடுப்போம், இன்ட்ரெஸ்ட் கட்டணும் இல்லையா, வட்டி கட்டுவோம் இல்லையா. அதே தான் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ கவர்மெண்ட் பின்ற பர்சன் கிட்டேருந்து லோன் வாங்குது. அதுக்கு கவர்மெண்ட் டைரெக்டாக மானிட்டரியாக மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது இல்லையா. ஸோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது. அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா டைரக்ட் மானிட்டரி டிரான்சாக்ஷன் 2 வகையிலுமே இருக்கா. இதைத்தான் வந்து 2 வே டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் லோன் மாதிரி 2 வே டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடியது கேபிட்டல் ரிசிப்ட்லேயும், டேக்ஸ் மாதிரி ஒன் வே டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடியது ரெவன்யூ ரிசிப்ட்லேயும் வந்து இருக்குது. ஸோ வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரெவன்யூ ரிசிப்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றத பேசிக்காக வந்து பார்க்கலாம். ரெவன்யூ ரிசிப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 விதமான ஒன் வே டிரான்சாக்ஷன் இருக்குப்பா. 3 விதமான ஒன் வே டிரான்சாக்ஷன். ஒன்று வந்து
டேக்ஸ் ரெவென்யூ. டேக்ஸ் ரெவென்யூன்னா உங்களுக்கு தெரியும், 2 முக்கியமான டைப் ஆஃப் டேக்ஸஸ் வந்து இருக்குது. ஒன்று நேரடி வரி டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். 2 விதமான வரிகள் தான். ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லலாம், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய வருவாய். ஸோ இதில் மைனர் டிஃப்ரென்சஸ்ஸு, இன்கம் டேக்ஸு, கார்ப்பரேஷன் டேக்ஸு, ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய நுவான்சஸ்குள்ளே நம்ம போக போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இந்த வீடியோ பட்ஜெட்டோட பேசிக்ஸை ஓவராலாக பார்த்துட்டு அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தான் பார்க்க போகிறோம். பின்னாடி எக்கனாமிக்ஸுக்குன்னு தனி ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து போடுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இன்னர் நுவான்சஸாக இருக்கக்கூடிய என்னென்னலாம் டேக்ஸஸ் இருக்குது, அந்த டேக்ஸஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம அப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சிம்பிளாக டைரக்ட் டேக்ஸில் 2 முக்கியமான டேக்ஸஸ் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து இந்த இன்கம் டேக்ஸ், இண்டிவிஜுவலுக்கு வரக்கூடிய இன்கம் டேக்ஸ், இன்னும் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ். ஸோ இந்த 2 முக்கியமான டேக்ஸஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டைரக்ட் டேக்ஸில். இன்டைரக்ட் டேக்ஸில் ஜிஎஸ்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விச் வி ஷுட் நோ. சிமிலர்லி இந்த ரெவன்யூ ரிசிப்டில் வேறு என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, நான் டேக்ஸ் ரெவன்யூ, டேக்ஸ் இல்லாமல் வரக்கூடிய வருவாய். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நான் டேக்ஸ் ரெவன்யூவில் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய லோனுக்கு வட்டி வரும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் எதில் தான் வரும்? இந்த ரெவன்யூ ரிசிப்ட் அப்படின்ற கான்செப்ட் தான் வரும். மறுபடியும் சொல்கிறேன், கவர்மெண்ட் கொடுக்குற லோனுக்கு வராது, அதை நீங்கள் குழப்பிக்க வேணாம். லோன் அப்படின்னா அது 2 வே. நான் கொடுக்குற லோனுக்கு திரும்ப வட்டி வரும், 2 வே. ஆனால் இன்ட்ரெஸ்ட், வாங்கக்கூடிய வட்டிக்கு நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லையா, ரெசிப்ரோசிட்டியும் கிடையாது இல்லையா. ஸோ இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட்டு வாங்கக்கூடிய, ரிசீவ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு எதில் வரும் அப்படின்னா ரெவன்யூ ரிசிப்ட்ஸில் வரும். அப்புறம் அதர் நான் டேக்ஸ் ரெவன்யூஸ், இதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனு, யூனியன் டெரிட்டரிஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டோட டைரக்ட் கண்ட்ரோலில் தானே இருக்குது. அங்கே வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபைன்ஸு, அதர் சார்ஜஸ்ஸு, அப்புறம் கவர்மெண்ட் வந்து நிறைய சர்வீசஸ் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுதுன்னா நீங்கள்லாம் வந்து ஒரு பேசிக் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு தான் எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுறீங்க. அந்த பேசிக் ஃபீஸ் அப்படின்றது கவர்மெண்ட்டோட ஒரு ரெவன்யூ தான் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதர் நான் டேக்ஸ் ரெவன்யூஸில் வந்து வரும். ஸோ இந்த 3 முக்கியமான ஹெட் எதை பற்றி பேசுதுன்னா இந்த ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் வந்து பற்றி பேசுது. ஸோ நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்னால் என்ன? 2 வே அப்படின்னு பார்த்தோம் அப்படி இல்லையா. ஸோ கேபிட்டல் ரிசிப்டில் 2 முக்கியமான காம்போனன்ட் இருக்குப்பா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், கடனை உருவாக்கக்கூடிய கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். இன்னொன்று நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், கடன் அல்லாத கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். கடனை என்ன? நம்ம வாங்கக்கூடிய லோன்ஸ், இதை பற்றி பேசக்கூடியது. ஸோ அப்போ டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிப்ட்ஸில் ஒன்று வந்து பாரோவிங், கடன் வாங்கிறது. இன்னொன்று லயபிலிட்டிஸ், பாரோவிங் அண்டு லயபிலிட்டிஸ் அல்லது அதர் லயபிலிட்டிஸ். பாரோவிங்னா என்ன? 2 டைப்ஸ் ஆஃப் பாரோவிங்ஸை பற்றி இங்கே வந்து பேசியிருப்பாங்க. ஒன்று வந்து இன்டர்னல் பாரோவிங், உள்நாட்டுக்குள்ளே வாங்கக்கூடிய கடன்களை பற்றி பேசக்கூடியது தான் இன்டர்னல் பாரோவிங். இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் பாரோவிங், நாட்டை விட்டு வெளியில் போய் கடன் வாங்கக்கூடியது. எப்படிலாம் வாங்கலாம்? பிற நாடுகள்கிட்ட நம்ம வந்து கடன் கேட்கலாம், அதுதான் பைலேட்ரல் லோன்ஸ். இல்லை சார், பிற நாடுகளில் கேட்காம முக்கியமான இன்ஸ்டிடியூஷன், வேர்ல்டு பேங்க்கிட்ட கடன் வாங்குறது, ஐஎம்எஃப்ட கடன் வாங்குறது, இல்லை ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கிட்ட கடன் வாங்குறது, இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா மல்டிலேட்ரல் லோன்ஸில் வரும். ஓகே, இன்டர்னல் பாரோவிங்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இது முக்கியமாக எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னா பாண்ட் மார்க்கெட்டில் பார்க்கலாம். பாண்ட் மார்க்கெட் நார்மலாக கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா தே வில் ரிலீஸ் அ பில் கால்ட் T-bills. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் நேச்சரில் இருக்கக்கூடிய 1 இயர்க்குள்ளே இருக்கும். பட்ஜெட்ரி டெஃபிசிட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதுக்காக இந்த பில் மூலமாக ஒரு லோனை வந்து ரைஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட். இந்த T-billஸை ரைஸ் பண்ணி இதை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் கிட்டேருந்து லோனை வந்து கவர்மெண்ட் வந்து வாங்கும். அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்டில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த T-bills இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி T-bills தான் இந்த இன்டர்னல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் காம்போனன்ட். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி T-bills மூலமாக தான் கவர்மெண்ட்டு மேக்ஸிமம் வந்து லோன் வந்து ரைஸ் பண்ணும். இதை தாண்டி
கவர்மெண்ட் சில நேரங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்பிஐட்ட கூட லோன் ரைஸ் பண்ணும். எப்படி 3 months வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்துருக்கு. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினா நம்ம அக்கௌண்ட்டில் காசே இல்லைன்னாலும் தேவையான காசை ஒரு 3 முன்னாடியே எடுத்துக்கிட்டு அடுத்த 3 மாதத்தில் அதை திரும்ப செலுத்தக்கூடிய ஒரு விதமான ஃபெசிலிட்டி தான் இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஆர்பிஐயில் 3 months வரைக்கும் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. இதன் மூலமாக கூட கடன் வந்து வாங்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியில் வாங்கக்கூடிய கடனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரோவிங் அதில் இன்டர்னல் பாரோவிங்கில் வரக்கூடிய. ஓகே சார், அதர் லைபிலிட்டிஸ்னு ஏதோ ஒரு கடன் இருக்கே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதர் லைபிலிட்டிஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அல்லது கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் அண்ட் அதர் பீப்புள்ஸ் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டு, கிராஜுவிட்டி ஃபண்டு, இந்த மாதிரிலாம் நிறைய ஃபண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இல்லையா, ரெகுலர் மந்த்லி பே பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்டு, கிராஜுவிட்டி ஃபண்ட்லாம் என்ன ஆகும்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு கவர்மெண்ட்டோட பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற இதில் வந்து போய் கிரெடிட் ஆகும். சில நேரங்களில் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை ஒரு செக்யூரிட்டியாக வச்சு லோன் வாங்கும். சரிங்களா, லோன் அகெயின்ஸ்ட் தி செக்யூரிட்டி ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி ஃபண்ட் அண்டர் பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி லோன்ஸை தான் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா அதர் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேலே நீங்கள் பார்த்தீங்களா லோனு, அதெல்லாம் எதை அத்தாச்சியாக எதை செக்யூரிட்டியாக வச்சு வாங்குவாங்க அப்படின்னா இந்த இன்டர்னல் பாரோவிங், எக்ஸ்டர்னல் பாரோவிங், இதில் வாங்கக்கூடிய கடன்கள்லாம் எதை சார் செக்யூரிட்டியாக வச்சு வாங்குவாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி ஃபண்ட் இன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் தான் கவர்மெண்ட்டுக்கு 3 முக்கியமான அக்கௌண்ட் இருக்கும். அதில் இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை செக்யூரிட்டியாக வச்சு தான் மேலே இருக்கக்கூடிய இந்த பாரோவிங் காம்போனண்ட்டில் இருக்க இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பாரோவிங்லாம் வாங்குவாங்க. இதே இந்த அதர் லைபிலிட்டிஸில் வாங்கக்கூடிய கடன்களில் எதை செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணுறாங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவை செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு ஆஃப் த பட்ஜெட். இப்போ வரவு பார்த்துட்டோம், வரவுகள் முடிஞ்சது. இப்போ செலவுகள் என்னென்ன இருக்குது? செலவுகள் அதே தான்ப்பா. ஒன்று வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதே கேரக்டர் தான். எப்போல்லாம் நம்ம ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ அப்படின்ற வார்த்தை சொல்கிறோமோ அதெல்லாம் 1 way டிரான்சாக்ஷன். இல்லை சார் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோன்னா அது 2 way டிரான்சாக்ஷன். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏ அப்படின்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயி மந்த்லி என்ன பண்ணுறாரு, சேலரி ட்ரைவ் பண்ணுறாரு, சேலரி வாங்குறாரு. யார்கிட்ட? கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குறாரு இல்லையா. இதுக்கு டைரக்ட் மானிட்ரி பெனிஃபிட்டாக இவர் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது தராரா? டைரக்ட் மானிட்ரி டிரான்சாக்ஷனாக எதுவும் கொடுக்குறது இல்லையா. இவர் உழைக்கிறாரு, ஆனால் டைரக்ட் மானிட்ரி டிரான்சாக்ஷனாக கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கொடுக்குறாருன்னா எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இது ஒரு 1 way டிரான்சாக்ஷன். கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சேலரியை தாண்டி அவங்க கொடுக்கக்கூடிய சப்சிடிஸாக இருக்கட்டும், அவங்க பே பண்ணக்கூடிய வட்டிகள், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் சர்வீசஸில் சில விஷயங்களுக்கு சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து வரும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து ஒரு மெட்ரோ ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு செலவாகுது எக்ஸ்பெண்டிச்சர். இந்த எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி அவங்க வந்து திரும்ப பெறுறாங்க அப்படின்னா, இதை பயன்படுத்தக்கூடிய பயனாளி ஏ அப்படின்ற பயனாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்குறாரு. இந்த ஃபீஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சரை ஆஃப்செட் பண்ணுது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது 2 way டிரான்சாக்ஷன். ஸோ இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் இந்த ஹெட்டு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான சில காம்போனன்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் காம்போனன்ட் இன் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதை நம்ம பின்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவில் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸு, போலீஸுக்கு பயன்படுத்தக்கூடியது, சப்சிடிஸ். நெக்ஸ்ட்டு கிராண்ட்ஸு, யாருக்கு கொடுக்கக்கூடிய கிராண்ட்ஸ்னால் 2 விதமான கிராண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கொடுக்கக்கூடியது, இன்னொன்று கிராண்ட்ஸ் ஃபார் ஃபாரின் கவர்மெண்ட்ஸ். இதில் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கொடுக்கக்கூடிய கிராண்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை தாண்டி பென்ஷன்ஸ் அண்ட் சேலரிஸ், அதை நம்ம பார்த்தது, சேலரிஸ் அண்ட் பென்ஷன்ஸ்.
ஸோ இதெல்லாம் பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ். இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம பட்ஜெட்டில் நம்ம பார்க்க போகிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவுக்கு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை நான் ஒரு சம் அப் டயக்ராமை வந்து போட்டுறேன், என்னென்ன ஹெட்ஸ் இருக்குன்ட்டு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவுக்கு நம்ம மூவ் ஆகும். ஸோ பட்ஜெட், 2 முக்கியமான காம்போனண்ட், ரிசீப்ட்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர். ரிசீப்ட்ஸில் 2 முக்கியமான காம்போனண்ட், ரெவன்யூ ரிசிப்ட்ஸ், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். எக்ஸ்பெண்டிச்சரில் 2 முக்கியமான காம்போனண்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதில் ரெவன்யூ ரிசிப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 ஹெட்டு கீழே விஷயங்கள் இருக்குது. ஒன்று டேக்ஸ் ரெவன்யூ, இன்னொன்று நான் டேக்ஸ் ரெவன்யூ, இன்னொன்று அதர் நான் டேக்ஸ் ரெவன்யூ. அதே மாதிரி கேபிட்டல் ரிசிப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 முக்கியமான விஷயங்கள், டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிப்ட், நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் 2 இருக்குது. ஸோ இதில் டெப்ட் கிரியேட்டிங் கடனை உருவாக்குறதுல 2 விஷயங்கள், ஒன்று பாரோவிங், இன்னொன்று அதர் லயபிலிட்டிஸ். நான் டெப்டில் 2 விஷயங்கள், ஒன்று ரெக்கவரி ஆஃப் லோன்ஸு, இன்னொன்று டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சிமிலர்லி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு வி ஹாவ் சேலரிஸ், சப்சிடிஸ், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், ஐபி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், வட்டி கொடுக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது அசட் கிரியேஷன், சொத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய. ஸோ இதான் ஒரு பேசிக்கான ஐடியா வி ஷுட் டெஃபினெட்லி ஹாவ் பிஃபோர் கோயிங் டு த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஆஃப் பட்ஜெட். ஸோ பேசிக்ஸோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா பட்ஜெட் டெஃபிசிட்ஸு. ஸோ இந்த பட்ஜெட் டெஃபிசிட்ஸ் முக்கியமாக வந்து 3 அல்லது 4 விதமான பட்ஜெட் டெஃபிசிட்ஸை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலான டோட்டல் பட்ஜெட் டெஃபிசிட். டோட்டல் பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன, மொத்தம் இந்த நம்ம போட்ட இந்த வரவு செலவு கணக்கில் நம்மளுக்கு வரவு இருக்கா செலவு இருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து பார்க்குறது தான் இந்த பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்றது. நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, ரெவன்யூ ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட், இது 2யும் சேர்த்தா வரவு, இதுதான் ரிசிப்ட்ஸ், இது வரவு இல்லையா, தமிழ்லேயும் எழுதிடுறாங்க உங்களோட புரிதலுக்காக. அடுத்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது செலவு, இது எக்ஸ்பெண்டிச்சரில் வரக்கூடிய செலவு. ஸோ இது 2யும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம், டோட்டல் ரிசிப்ட்ஸ், டிஆர்னு சொல்லலாமா, அதாவது மொத்த வரவு. அதே மாதிரி இது 2யும் சேர்த்து என்ன சொல்லலாம், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மொத்த செலவு அப்படின்னு சொல்லலாமா. அப்போ வரவும் செலவு மைனஸ் பண்ணுங்கள், டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் நம்மளோட டோட்டல் பட்ஜெட் டெஃபிசிட். நெக்ஸ்ட்டு ரெவன்யூ டெஃபிசிட். ரெவன்யூ டெஃபிசிட்னா என்ன, நம்மளோட பட்ஜெட்டில் ரெவன்யூ காம்போனண்ட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதாவது ரெவன்யூ ரிசீட்ஸ், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இது 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு என்னென்னா ரெவன்யூ டெஃபிசிட். ஆனால் நம்மளோட எக்ஸாமில் வி ஷுட் ஆல்சோ நோ அபவுட் another component called as effective revenue deficit. எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட். அதனால் சார் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்னா நம்ம செலவு பண்ணக்கூடிய சில எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா, அதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நார்மலாக ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது என்னது, அசட்டை உருவாக்காது தானே. அசட்டை உருவாக்குனா அதுக்கு என்ன கேரக்டர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் சில செலவுகள், இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் இருக்கக்கூடிய சில செலவுகள் இன்டைரக்டாக அசட்டை வந்து க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராண்ட்ஸ் given to states. ஸோ சில மாநிலங்களுக்கு கிராண்ட்ஸ் கொடுக்கக்கூடியது அப்படின்ற ஒரு போர்ஷன் வந்து இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் இருக்கு இல்லையா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வி ஹாவ் சேலரிஸ், சப்சிடிஸ், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், கிராண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த கிராண்ட்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் இன்டைரக்டாக மறைமுகமாக ஒரு அசட்டை வந்து உருவாக்கக்கூடியது. ஆனால் அசட்டை உருவாக்கினா அந்த கேரக்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் போயிடும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காம்போனன்ட், இந்த கிராண்ட்ஸை மட்டும் தனியாக எடுத்துடுறாங்க, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து தனியாக எடுத்துடுறாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறது தான் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்
except grants creating capital asset. ஸோ சொத்துக்களை உருவாக்கக்கூடிய இந்த கிராண்ட்ஸை தவிர மற்ற எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் எடுத்துப்பாங்க மைனஸ் ரெவன்யூ ரிசிப்ட் போட்டால் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இந்த எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட். ரொம்ப முக்கியமான காம்போனன்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டியது. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா நார்மலாக கவர்மெண்ட் வந்து பண்ணக்கூடிய ரெவன்யூ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதில் சில விதமான ரெவன்யூஸ் வந்து உண்மையாகவே கவர்மெண்ட்டு தங்களோட உழைப்பாலேயோ அல்லது ஒரு அசெட் சொத்துக்களை உருவாக்குனதுனாலையோ அந்த பர்டிகுலர் இதை வந்து என்ன பண்ணலை அப்படின்னா அந்த ரெவன்யூவை வந்து அட்டைன் பண்ணல. இன்ஸ்டெட் அந்த ரெவன்யூ அப்படின்றது கடன் வாங்குறது மூலமாக வந்து வந்தது. இப்போ நம்ம ஒரு குடும்பம் நடத்துகிறோன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தை வந்து நடத்துறது எது சரியான வந்து வகையாக இருக்கும் பொருளாதாரத்தில், நம்ம வந்து உழைச்சி ஒரு காசை கொண்டு வந்து அந்த காசின் மூலமாக குடும்பத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருந்தோம்னா பொருளாதாரம் சார்ந்து அந்த குடும்பம் வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து போகும். அப்படி இல்லாமல் கடனை மட்டுமே வாங்கி 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 கடன் மூலமாகவே ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா ஒரு டைமில் அந்த குடும்பம் பொருளாதாரம் சார்ந்து கம்ப்ளீட்டாக திவாலாகக்கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் கவர்மெண்ட்டும் தான் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே மேக்சிமம் எப்படி இருக்குது நல்லது அப்படின்னா அவங்களோட செலவுகள் எல்லாமே ஏதோ ஒரு விதமான ரெவன்யூ மூலமாக அதாவது இன்கம் மூலமாக உருவாகணும். அப்படி இல்லாமல் கடன்கள் மூலமாக அந்த வருவாய் வந்தது அப்படின்னா அது லாங் டேர்முக்கு சரியான திட்டம் வந்து இல்லை. ஸோ அதைத்தான் இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் வந்து கண்டுபிடிக்கிறோம். கவர்மெண்ட் பண்ணக்கூடிய அல்லது கவர்மெண்ட் செய்யக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கவர்மெண்ட் கூட வரக்கூடிய வருவாயில் கடன் மூலமாக வரக்கூடிய வருவாயை மட்டும் தனியாக வெளியெடுத்துரும். அதாவது அது எங்கே சார் இருக்குது அப்படின்னா we know that கேபிட்டல் ரிசிப்ட். இந்த கேபிட்டல் ரிசிப்டில் ரெண்டு முக்கியமான காம்போனண்ட் வந்து நம்ம பார்த்தோம். டெப்ட் கிரியேட்டிங், நான் டெப்ட் கிரியேட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் இந்த டெப்ட் கிரியேட்டிங் கடன் மூலமாக வரக்கூடிய வருவாய் இருக்கு இல்லையா, இதை மட்டும் வெளியெடுத்துரும். ஏன் அப்படின்னா இது சரியான வருவாய் கிடையாது. இது லாங் டேர்முக்கு தொடர்ந்து போகக்கூடிய லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்க்கு இது சரியாக இருக்காது. அதனால் இதை நம்ம என்ன பண்ணணும், குறைக்கணும். அப்போ இது சார்ந்து வரக்கூடிய வருமானம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அல்லது இது என்ன மாதிரி தாக்கத்தை இந்த பட்ஜெட்டில் ஏற்படுத்துன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் என்ன பண்ணுறோம், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரெவன்யூ. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுறோம். இதில் எதை மட்டும் எடுத்துக்க மாட்டோம்னா ரெவென்யூவில் எக்ஸப்ட் பாரோவிங் அண்டு அதர் லயபிலிட்டிஸ். இந்த பாரோவிங் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ் இதை மட்டும் என்ன பண்ணிடுவோம், ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் என்ன அப்படின்னா இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ எக்கனாமிக்காக தனி வீடியோ போடும்போது நான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டேட்டா, ஒரு நம்பர், பேசிக்கான நம்பர் கொடுத்து அதோட வேல்யூஸ் எடுத்தும் நான் உங்களுக்கு தனி வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். இங்கே பேசிக்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி டெஃபிசிட், அந்த லாஸ்ட் டெஃபிசிட் டைப்பே தான் ப்ரைமரி டெஃபிசிட். ப்ரைமரி டெஃபிசிட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் எக்ஸ்ட்ரா என்னென்னா கவர்மெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகள், கவர்மெண்ட் பண்ணக்கூடிய செலவுகள் வந்து எப்பயுமே கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும் இல்லையா? ஆனால் சில நேரங்களில் கன்ஸ்ட்ரக்டிவாக இல்லாத எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து இருக்குது. சேலரிஸ் கூட ஏற்றுக்கலாம், சப்சிடிஸ் கூட ஏற்றுக்கலாம், ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கும் அல்லது உழைத்தவர்களுக்கும் வந்து போகுது. ஆனால் இதே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம் இல்லையா, வட்டி கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் சரியான எக்ஸ்பெண்டிச்சராக? ஒரு குடும்பம் நடத்துகிறோம், அதில் வந்து மாதம் வர்ற வருமானத்தில் 60% 70% மேலே வட்டி கட்டிகிட்டு இருந்தால் அது சரியானதா? ஸோ அதனால தான் இந்த ப்ரைமரி டெஃபிசிட்டில் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் கட்டக்கூடிய வட்டிகளை வந்து எடுத்துருங்க. ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஆல்ரெடி கண்டுபிடிக்கிறீங்களா? இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டோட பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வர வருமானம், இந்த கடன் மூலமாக வர வருமானம் இருக்குல்ல, அதை எடுத்துருங்க அப்படின்னு ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ப்ரைமரி டெஃபிசிட்டில் அதையும் தாண்டி போய் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இந்த கவர்மெண்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர், முக்கியமாக கடனுக்காக வட்டிக்காக செலவு பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, எக்ஸ்பெண்டிச்சரை ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தான்
ஃபிஸ்கல் டெஃபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் ப்ரைமரி டெஃபிசிட். ஓகே, தட்ஸ் த பேசிக் அபவுட் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் திஸ் பட்ஜெட். ஓகே, ஸோ வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் we will move to the statistical analysis. ஸோ ஃபஸ்ட்டு வரவுகள், ரிசிப்ட்ஸ், கவர்மெண்ட்டோட வரவுகள் எப்படி வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி 2 விதமான வரவுகள், ரெவன்யூ ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. ஸோ ரெவன்யூ ரிசிப்டை பொறுத்த வரைக்கும் 2024-25, 25-26, 25-26, 26-27 பட்ஜெட் எஸ்டிமேட்னா அந்த பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யும்போது இப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர் முடியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ரிவைஸ்ட் எஸ்டிமேட்னு சொல்லி போடுவாங்க. அதில் இந்த பட்ஜெட்டில் ப்ரிடிக்ட் பண்ணதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இது பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சுவல்ஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா இந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து போடுவாங்க. இதான் வந்து 3 கான்செப்ட்டு. பட்ஜெட் இருக்கும்போது எஸ்டிமேட்டு, அதில் இருக்கக்கூடிய ரிவைஸ்ட் எஸ்டிமேட் விட்டுட்டு கரெக்டாக கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியது இந்த ஆக்சுவல்ஸில். ஸோ பட்ஜெட் எஸ்டிமேட், ரிவைஸ்ட் எஸ்டிமேட், ஆக்சுவல்ஸ். ஸோ அந்த வகையில் 2024-25 ஆக்சுவல்ஸ் வந்து 30.4 லட்சம் கோடி. இது எல்லாமே இன் லேக் க்ரோஸ். ஸோ நம்மளோட ரெவன்யூ ரிசிப்ட், நம்மளோட வருவாய் எப்படி இருந்திருக்கு, ஒன் வே டிரான்சாக்ஷன் மூலமாக இந்த டேக்ஸு, நான் டேக்ஸு இதெல்லாம் வரது எவ்வளோ 30.4 லட்சம் கோடியாக வந்து ஆக்சுவல்ஸ் 2024-25 இருந்திருக்கு. 25-26க்கு நம்மளோட பட்ஜெட் எஸ்டிமேட் எவ்வளோவா இருந்திருக்கு, 34.2 லட்சம் கோடி. இதே 2026-27 நம்மளோட எஸ்டிமேட் பாருங்கள் 35.3 லட்சம் கோடி. அப்போ இந்த பட்ஜெட் எஸ்டிமேட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 35.3 லட்சம் கோடி வந்து நம்மளோட ரெவன்யூ ரெசிப்ட் இருக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு 35.3, இதுதான் வந்து கரண்ட் டேட்டா. அதே மாதிரி கேபிட்டல் ரிசிப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம்னா 18.1 லட்சம் கோடி, 18.1 lakh crore வந்து எதுலேருந்து வர வாய்ப்பு இருக்குது, கம்மிங் ஃபினான்ஷியல் இயரில் 2026-27 இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இயரில் நெக்ஸ்ட் 1 இயரில் நம்மளுக்கு அட்டைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் 2025-26 தோராயமாக எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்கன்னா 16.2 லட்சம் கோடி வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் 18.1 லட்சம் கோடி வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ரிசிப்டில் 2025-26 தோராயமாக 33.4 லட்சம் கோடி அச்சீவ் பண்ணியிருக்கோம். 2026-27 35.3 லட்சம் கோடி அச்சீவ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ரிசிப்ட் இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் ரிசிப்ட். நம்மளுக்கு வரக்கூடிய வருமானங்களில் அதிகமான வருமானம் எங்கே இருக்குது, ரெவன்யூ ரிசிப்டில் தான். கிட்டத்தட்ட 35.3 லட்சம் கோடி வந்து இருக்குது. கேபிட்டல் ரிசிப்ட்லேருந்து எவ்வளோ தான், 18.1 லட்சம் கோடி தான். ஜஸ்ட் அன் ஐடியா. ரெண்டையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 53 லட்சம் கிட்ட வருது இல்லையா, 53 lakh crores கிட்ட நம்மளுக்கு வருமானம் வந்து வருது. 2026-27 வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நெட் ரிசிப்ட்ஸ் ஆஃப் சென்டர், கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இந்த டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், டேக்ஸ் ரெவன்யூ, கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 28.7 lakh crores வந்து வருது. 28.7 லட்சம் கோடி வந்து நம்ம டேக்ஸ் வரியிலேருந்து மட்டுமே பெறுறோம். இன்கம் டேக்ஸ், அதாவது டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லா விதமான டேக்ஸ்லேருந்தும் சேர்த்து 28.7 லட்சம் கோடி வந்து பெறுவோம். 2026-27 பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே 2025-26 எவ்வளோ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாங்கன்னா அப்ராக்சிமேட்லி மோர் தென் 25 இல்லையா, 25 லட்சம் கோடியும் தாண்டி வந்து கிடைச்சதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 2025-26. 2026-27 வந்து 28.7 லட்சம் கோடி வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ, வரி அல்லாத வருவாய், இதெல்லாம் எங்கே வருதுப்பா, டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ இது எல்லாமே ரெவன்யூ ரிசிப்ட்ஸில் வந்து வருது இல்லையா, ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஸோ நான் டேக்ஸ் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 2025-26 நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா படி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 lakh crore, 5.5 to 6 lakh crore வந்து கிடச்சிருக்கு. 26-27 என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இது 6.7 லட்சம் கோடியா, 6.7 lakh crore இந்த நான் டேக்ஸ் ரெவன்யூ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் திங்,
நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், அதாவது கடன்களை இல்லாமல் இருக்கக்கூடிய கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது இதுக்கு கீழே? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடை விலக்குதல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோன், ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ், கொடுத்த லோனை திரும்ப வாங்குறது. இது எல்லாமே இந்த நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்டில் இருக்குது. ஸோ இது வந்து 2026-27 1.2 லட்சம் கோடியாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு விதமான வருமானங்கள் தான். இதில் முக்கியமாக இந்த 3 வருமானங்களை தனியாக எடுத்திருக்காங்க. போத் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸில் இருக்கக்கூடிய வருமானங்களில் 3 விதமான வருமானங்களில் தனியாக எடுத்திருக்காங்க. ரெவன்யூ ரிசிப்டில் டேக்ஸ் ரெவன்யூ 28.7 லட்சம் கோடி இந்த 2026-27 வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், நான் டேக்ஸ் ரெவன்யூ மூலமாக 6.7 லட்சம் கோடி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேபிட்டல் ரிசிப்டில் முக்கியமாக இந்த நான் டெப்ட், கடன் இல்லாமல் வரக்கூடிய வருவாயில் கிட்டத்தட்ட 1.2 லட்சம் கோடி 2026-27 வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸுக்கு எவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2025-26 ரிவைஸ்ட் எஸ்டிமேட் படி 23.4 லட்சம் கோடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி ரெண்டுக்குமே சேர்ந்து. அதே மாதிரி 2026-27 இது எவ்வளோ ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 26.2 லட்சம் கோடியாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக இந்த கிராண்ட்ஸ், டோட்டல் ட்ரான்ஸ்ஃபரில் எல்லாமே வந்துடும். இதில் கிராண்ட்ஸ் அப்படின்றது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வருது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், முக்கியமாக ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டு 2 முக்கியமான காம்போனண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2025-26 ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் 38.7 லட்சம் கோடி வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அண்டர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழே. இது வந்து 2026-27 பட்ஜெட் எஸ்டிமேட் படி 41.3 லட்சம் கோடியாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, எஃபெக்டிவ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். அதாவது எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அசட் கிரியேட்டிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கூட தேர் ஆடிங் கிராண்ட்ஸ் கிவன் டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் விச் கிரியேட் கேபிட்டல், இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அதை தான் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் சொல்கிறாங்க. அதன்படி 2025-26 ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் 14 லட்சம் கோடி வந்து நம்ம கொடுத்துருந்ததாகவும், 2026-27 இது 17.1 லட்சம் கோடியாக இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இந்த பட்ஜெட் எஸ்டிமேட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய் எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு வந்து பார்க்குறது தான் இந்த 1 ரூபி கான்செப்ட் அப்படின்றது. கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வருவாயை 1 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, அதில் ஒவ்வொரு சதவீதம், அந்த 1 ரூபாயில் எத்தெந்தது எவ்வளோ சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத தான் இந்த கான்செப்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதன்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் ரெவன்யூவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதிகமான கான்ட்ரிபியூஷன் எங்கேருந்து வருது அப்படின்னா, இங்கே பாருங்களேன், பாரோவிங் அண்டு அதர் லைபிலிட்டிஸ், அதாவது கடன்லேருந்து வருதுப்பா. அதனால தான் நம்ம இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து பார்க்குறோம். அதிகமான நமக்கு வரக்கூடிய வருவாய் அதிகமாக எங்கேருந்து வருது பாருங்கள், 24% கடன்லேருந்து வருது. ஸோ இது ஓவர் த பீரியடில் கண்டிப்பாக குறைக்கப்படணும். அப்போ தான் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் அல்லது எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து மூவ் ஆகும். ஸோ அதிகமானது ஃபஸ்ட்டு பாரோவிங் அண்டு அதர் லைபிலிட்டிஸ். ஸோ செகண்ட் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் நியர்லி 21% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கப்பா. அண்ட் நெக்ஸ்ட் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் டேக்ஸ், அது வந்து 18% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. வி நோ தட் இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்ப்பரேட் டேக்ஸ் ரெண்டுமே டைரக்ட் டேக்ஸ் தான். ஸோ இந்த 2 டைரக்ட் டேக்ஸ்லேருந்து மட்டும் நமக்கு ஆல்மோஸ்ட் 39% ஆஃப் அவர் டோட்டல் ரெவன்யூ வந்து கிடைக்குது. கவர்மெண்ட்டோட டோட்டல் ரெவன்யூவில் 39% டைரக்ட் டேக்ஸில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்ப்பரேஷன் டேக்ஸில் இருந்து மட்டுமே வந்து கிடைக்கிது. இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வி ஹாவ் திஸ் யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி. இந்த யூனியன் எக்ஸைஸ் டியூட்டியிலேருந்து மட்டுமே 6%
நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸு அதுலேருந்து மட்டுமே 4% வந்து கிடைக்குது. இதை தாண்டி இன்டைரக்ட் டேக்ஸாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டிலேருந்து மட்டுமே 15% வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ டைரக்ட் டேக்ஸ்லேருந்து மட்டுமே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 39%, இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து மட்டுமே ஆல்மோஸ்ட் 15% ப்ளஸ் 4% ப்ளஸ் 6% ஆல்மோஸ்ட் 25%. 25% இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து மட்டும், டைரக்ட் டேக்ஸ்லேருந்து மட்டும் 39% வந்து கிடைக்குது. ரெண்டையும் கூட்டினா ஆல்மோஸ்ட் 64% பா. 64% நம்ம கவர்மெண்ட்டோட ரெவன்யூவோட 64% என்ன தான்? வரி தான், டேக்ஸ் தான். அதில் 39% டைரக்ட் டேக்ஸோட கான்ட்ரிபியூஷன். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இன்கம் டேக்ஸே 21%, கார்பரேஷன் டேக்ஸ் 18%. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸில் 15% ஜிஎஸ்டியும், எக்ஸைஸ் டியூட்டி வந்து 6%, கஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4% வந்து இருக்குது. ஸோ சிங்கிள் காம்போனண்ட்டாக பெருசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரோவிங் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ். ஏன்னா 24% ஆஃப் அவர் ரெவன்யூ கம்ஸ் ஃப்ரம் பாரோவிங் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் டேக்ஸ் ரெவன்யூ வந்து 10%. நான் டேக்ஸ் ரெவன்யூ நம்ம பார்த்தோம் இல்லையா, வட்டி மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடியது, அது இல்லாமல் மற்ற சர்வீசஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ரெவன்யூஸ், இது ஆல்மோஸ்ட் வந்து 10%. அப்புறம் நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட். நான் டெப்ட்னா இப்போ பார்த்தோம் இல்லையா, 1.2 லட்சம் கோடி வந்து நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட்லேருந்து நம்ம ரைஸ் பண்ணணும்னு ஒரு டார்கெட் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து வச்சுருக்கோம். ஸோ இதில் என்னது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரெக்கவரி ஆஃப் லோன்ஸு, கொடுத்த லோனை திரும்ப வாங்குறது, ஸோ இது எல்லாமே இதில் வந்து வரும். அது வந்து 2% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இப்படி தான் நம்மளோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்க போது. முக்கியமான கொஸ்டினாக வந்து யூபிஎஸ்சியில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட வருவாய் எந்தெந்த ஆதாரங்கள்லேருந்து வருது, அதில் எது முதல்ல எது செகண்ட், இதெல்லாம் கேள்விகள் கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெவன்யூ வரதை வந்து பார்த்துட்டோம். இதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா, நம்மளோட செலவுகள் எப்படி போகுது அப்படின்றது நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த வகையில் நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்டை வந்து பார்க்கலாம். அதில் மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணக்கூடிய முக்கியமான எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னா ஸ்டேட்ஸ் ஷேர் ஆஃப் டேக்ஸஸ். ஸோ மாநிலங்களுக்கு நம்ம வரக்கூடிய வருவாயிலேருந்து, இந்த டேக்ஸ்லேருந்து வரியிலேருந்து வரக்கூடிய வருவாயிலேருந்து மாநிலங்களோட பங்குகளை கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து முதல்ல ரொம்ப முக்கியமான காம்போனன்ட். ஏன்னா 22% அவங்களுக்கு தான். ஸோ மாநிலங்களுக்கு வரக்கூடிய வருவாயிலேருந்து மாநிலங்களுக்கு 22% வந்து என்ன பண்ணிடுறாங்க, எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். வட்டி கட்டுறது. வட்டி கட்டுறது தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் காம்போனன்ட். ஆஃப்டர் ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வட்டி கட்டுறது தான் மேஜர் காம்போனன்ட். இதுதான் யூபிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஸோ 20% இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ, வட்டி கட்டுறது 20%. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸில் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமுக்கு 17% வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் 2 விதமான முக்கியமான ஸ்கீம் இருக்குப்பா. என்ன அப்படின்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு, இன்னொன்று சென்ட்ரல் செக்டார். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா கவர்மெண்ட்டே 100% ஃபண்டையும் கொடுத்துரும். அந்த ஸ்கீமுக்கு தேவையான 100% காசையும் கவர்மெண்ட்டே கொடுத்துரும். அதான் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா கவர்மெண்ட் மினிமம் 60%லேருந்து மேக்ஸிமம் 90% வரைக்கும் தேவையான ஃபண்டை வந்து கவர்மெண்ட்டே வந்து கொடுத்துரும். இதுதான் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். அப்போ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமில் 17%, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் 8% நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து போகுது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் 11%, சப்சிடிக்கு 6%, ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய அதர் ட்ரான்ஸ்ஃபர், ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணோம் இல்லையா, அண்டர் ஆர்டிகல் 275 275 ஆர்டிகல் கீழே இந்த ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் தான் நம்ம பார்ப்போம், அதில் அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனில் மூலமாக கொடுக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அது வந்து 7%. ஸோ அப்புறம் சிவில் பென்ஷன் 2%, அதர் எக்ஸ்பெண்டிச்சர் 7%. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செலவுகள் அப்படின்றது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அப்படின்ற ஆர்டரில் நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஷேர், வரியிலேருந்து வரக்கூடிய வருவாய், அதுதான் இருக்கிறதுலே வந்து அதிகமான காம்போனண்ட்டாக 22% இருக்குது. அடுத்து 20%ல் இருக்கக்கூடியது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், வட்டி கட்டக்கூடியது, ரொம்ப முக்கியமான காம்போனன்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 17% சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து 11% வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்ஸுக்காக போயிடுது. அடுத்து 8% சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் போயிடுது. 7% வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் ட்ரான்ஸ்ஃபர்ஸு, இந்த இது கீழே, இந்த ஹெட்டு கீழே போயிடுது. அண்ட் லாஸ்ட்டாக சப்சிடிக்கு 6%,
பென்ஷனுக்கு 2% வந்து செலவாகுது. ஸோ இதுதான் திஸ் இஸ் ஹவ் வி ஸ்பெண்ட். நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் இப்படி தான் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டெஃபிசிட் ட்ரெண்ட்ஸ். நம்மளோட நிதி பற்றாக்குறை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பட்ஜெட் எஸ்டிமேட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை பொறுத்த வரைக்கும் 2022, 23, 24, 25, 26 கூட ரிவைஸ்ட் எஸ்டிமேட், 26-27 எக்ஸ்பெக்டட் பட்ஜெட் எஸ்டிமேட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து 2022-23 அதாவது போஸ்ட் கோவிட் முடிஞ்ச அடுத்த நிதியாண்டிலிருந்து அடுத்த நிதியாண்டில் 6.5% இருந்தது. இப்போ 4.3% இந்த பட்ஜெட் இயர் முடியும் போது வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் வெரி குட் இல்லையா? ஸோ 4.3% இந்த பட்ஜெட் எஸ்டிமேட் முடியும் போது வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிக்னிஃபிகண்ட்லி வி ஹவ் ரெடியூஸ்ட் அவர் ஃபிஸ்கல் டெஃபிசிட். அதே மாதிரி நம்மளோட ரெவன்யூ டெஃபிசிட் பொறுத்த வரைக்கும் 4% இருந்தது எப்போ போஸ்ட் கோவிட்டில். இது 1.5% இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது வர வாய்ப்பு இருக்குது. ப்ரைமரி டெஃபிசிட் 3% இருக்கக்கூடியது 0.70% இந்த பட்ஜெட் எஸ்டிமேட் முடியும் போது வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் 2.80 இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட் 0.30% இந்த பட்ஜெட் எஸ்டிமேட் முடியும் போது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களோட பிஹேவியர் ட்ரெண்ட் பாருங்கள். 2022-23 அதுக்கடுத்து இயர் கம்மியாக இருக்குது, அதுக்கு அடுத்த இயரும் கம்மியாக இருக்குது, அதுக்கு அடுத்த இயரும் கம்மியாக இருக்குது, அதுக்கு அடுத்த இயரும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் கன்சிஸ்டன்ட்லி டிக்ளைன்டு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் இது என்ன இருக்குது, தொடர்ந்து டிக்ளைன் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ இங்கே எல்லாமே பெராமீட்டர்ஸும் எல்லாமே எப்படி தான் இருக்குது, கன்சிஸ்டன்ட்லி டிக்ளைன். போன வருஷத்தோட அடுத்த வருஷம்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக இது என்ன இருக்குது, இன் வேல்யூஸில் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். கன்சிஸ்டன்ட்லி டிக்ரீஸ்ட் இன் வேல்யூ அப்படின்னா கண்டிப்பாக கரெக்ட், சரிங்களா? அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஸோ திஸ் இஸ் த பேசிக் அபவுட் த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஆஃப் இந்தியா விச் இஸ் ப்ரெசன்டட் இன் அவர் பட்ஜெட். ஃபர்தராக வந்து சர்வேயில் இதுக்கான ஆக்ஷன்ஸ் என்னென்ன எடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் சர்வே நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வி வில் see about the Finance Commission and its recommendations. சுரேஷ் IAS Academy வெற்றியின் முகவரி.